மாநில உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர கால நிர்ணயம் செய்ய அரசியல் சட்டத்தை திருத்தும் வரை ஓய்வில்லை என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மாநில உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர கால நிர்ணயம் செய்ய அரசியல் சட்டத்தை திருத்தும் வரை ஓய்வில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் நேற்றைய தினம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பினை வாசித்தது. இந்த நிலையில் மாநில உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர கால நிர்ணயம் செய்ய அரசியல் சட்டத்தை திருத்தும் வரை ஓய்வில்லை என்றும் ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பெற்ற தீர்ப்புக்கு எந்த பாதிப்பையும் உச்சநீதிமன்றம் கருத்து ஏற்படுத்தாது என்றும் மாநில உரிமைகளுக்கு போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்ன விவரங்கள் கண்ணன்? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நேற்று அந்த ஒன்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஆளுநர்களின் உரிமை அதாவது அதிகாரம் தொடர்பான ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. அது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலை பக்கத்தில் மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்கான எங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். ஆளுநர்கள் மசோதாக்களை நிறைவேற்றுக்கான காலக்கெடுவை நிர்ணயிக்க அரசியலமைப்பை திருத்தும் வரை ஓய்வெடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி குறிப்புக்கு அளித்த பதிலில் உச்சநீதிமன்றத்தின் கருத்து தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அந்த அளித்த தீர்ப்பில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் ஆலோசனை கருத்தை வழங்கும் வகையில் அமர்வு மீண்டும் அந்த கருத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதில் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகார மையங்கள் இருக்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு செயல்பாட்டாளர்கள் அரசியலமைப்பின் கட்டமைப்புக்குள்ளே செயல்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஆளுநர் மசோதாக்களை காலவரையின்றி தாமதப்படுத்த முடியாது என்றும் ஒரு மசோதாக்களை பரிசீலிப்பதில் ஆளுநர் நீண்ட காலமாக எந்த விளக்கம் அளிக்காமல் காலவரையின்றி தாமதப்படுத்த முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பல்வேறு கருத்துக்களை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்கான எங்களது போராட்டம் தொடரும் என்றும் ஆளுநர்கள் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்க அரசியலமைப்பை திருத்தும் வரை ஓய்வெடுக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.